பகுதியிலிருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் சாலை விரிவாக்கும் பணிகள் கடந்த 3 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. சேரன் மகாதேவி யூனியன் அலுவலகத்திற்கு எதிரே சாலை சீரமைக்கும் பணி நிறைவு பெறாததால் பகலிலும் இரவிலும் சேரன் மகாதேவி சாலையில் வரும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சேரன் மகாதேவி சாலையில் எச்சரிக்கை பலகைகளோ வேக தடையோ இல்லாததால் சாலை எங்கு மேடாக இருக்கிறது, எங்கு பள்ளமாக இருக்கிறது என்பது தெரியாமல் பகலிலேயே இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்த விபத்து நடந்த பகுதி இதுதான். பார்த்தீங்களா, பிரேக் அடிச்சு கார் போன பகுதி இதுதான். இந்த இடத்துல முதல்ல ஒரு பேரிகார்டு இருந்துச்சு. அதாவது நல்ல ஒளிரும் ஸ்டிக்கரோட ஒட்டி அதில் பெயிண்டில் எழுதியிருந்தாங்க, பணிகள் நடக்கிறதுனால மெதுவாக போகணும் அப்படிங்கிறத இருந்துச்சு. அதை எடுத்தாங்க. அதை எடுத்ததுனால சில புதுசாக இந்த ரோட்டில் வரவங்களுக்கு தெரியாது, இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அவங்க தவறி வந்துடுவாங்க, வந்து விபத்தில் மாட்டிக்கிறாங்க. மேலும் சாலை விரிவாக்கத்தின் போது சாலை அமைக்கும் பகுதி மேடாகவும் அதனை ஒட்டியுள்ள சாலைகள் பள்ளமாகவும் காணப்பட்டு வருகிறது. இது குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டபோது 2021 நவம்பர் மாதம் இந்த சாலை விரிவாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து ஆமை இல்லை, அதைவிட மோசமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், சிறு சிறு விபத்துக்கள் என்பதால் வெளியே தெரிவதில்லை என்றும், முறையான அறிவிப்பு பதாகை இல்லை என்றும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த பணிகள் நடக்கும் என்றும் தெரியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2021 நவம்பர் மாதம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த வேலையும் முழுமையாக முடியலை. இப்போ ஒரு பாலம் கட்டுற வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து யூனியன் ஆஃபீஸ், சேரன்மாதேவி பைபாஸ் சாலையில் உள்ள யூனியன் ஆஃபீஸ், அது பக்கத்தில் நிற்கிறோம். 2021 ஆரம்பித்த பணி இவ்வளோ லேட்டுக்கு காரணம், இவ்வளோ தாமதத்துக்கு காரணம் ஒப்பந்தக்காரர் இல்லை, அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த சாலை விபத்துக்களை தடுப்பதற்காக சாலை பணிகளை விரைந்து முடிக்கவும், அப்பகுதியில் எச்சரிக்கை பலகைகளை வைக்கவும் அப்பகுதி மக்கள் பல முறை வலியுறுத்தி வருகின்றனர். இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து சரி செய்யுங்கன்னு பல தடவை கோரிக்கை கொடுத்தாச்சு. ஆனால் அதிகாரிகளுக்கு இது தெரியலையா, என்ன காரணம் தெரியல. மேலும் புதிதாக போடப்படும் சாலைகளை அதனை ஒட்டியுள்ள தெருக்களில் உயரத்திற்கு ஏற்றாற்போல் போட வேண்டும் என்றும் உள்ளாட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த தெரு எப்படி இருந்தாங்க, வெறும் ஒரு 4 அடி உயரம் வசதி இருக்கிறாங்க. இந்த தெருவுடைய நிலைமையை பாருங்கள். இதில் தான் ஒரு 3 வருஷமாக மக்கள் வந்து தெருக்குள்ளே போகிறவங்களுக்கு இதான் பாதை. கடந்த ஒரு 3 ஆண்டாக இதில் கடந்துட்டு சிரமப்படுறோம். இது அதிகாரிகளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டேங்குதா என்ன தெரியலை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு ஆய்வுக்கு வந்தார்கள். ஆனால் வந்தும் இங்கே வந்து இந்த பெரிய வேலை நடக்குது, ஒரு பாலம் இருக்குது, அதை பார்வையிட வரவில்லைங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி தான் இருக்குது. இந்த டீ கடை வச்சு இவர் நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இவருக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்குன்னு அவரே சொல்லுவார். ஏற்கனவே கடந்த 5 வருஷமாக கொரோனால பாதிப்பு வந்து கொஞ்சம் நீண்டு வரும்போது திருப்பி இந்த பால வேலை ஆரம்பித்தாங்க. அன்னையிலேருந்து ஒரு ஆள் நின்று குடிக்க வழியில் ஒரே பொழுதில் தான் நினைஞ்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வச்சு நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டோம். அரசு எங்கள் பக்கம் செவிசாய்க்கவே இல்லை. இது வரைக்கும் பேங்க் லோனு போட்டது கட்ட முடியல, மற்றவங்க வாங்கினா கொடுக்க முடியல, வாழ்வாதாரமே ஒட்டுமொத்தமாக பாதிச்சிட்டு. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களோட அன்றாட தேவைகள் தெரியும், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. வியாபார சங்கம் எங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணிச்சு. ஆனால் எந்த தீர்வுமே இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் அரசு தடைக்கு உடனே இந்த ரோடை போகிறதுக்கு ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாகவே எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்பு. அதுக்கு என்ன உண்டோ அது நீங்கள் சீக்கிரம் அதுக்கு உண்டான பரிசீலனை செய்யுங்க. நீங்கள் இந்த ரோடு பூராமே பொழுதில் தான் நினைச்சிருக்காங்க. இப்போ அது மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு எழுத்தால தான் ஸ்டாப்பு, அந்த பிள்ளைங்க ஒதுக்கி நின்று ஏறது கூட வழியில. இப்போ நேரத்துக்கு இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆக்சிடெண்ட் வரை நடந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உயிர் பலி ஆகாதனால யாருமே இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கோப்பு ஸ்கூலில் ஒரு டிரைவர், ஒரு பாவப்பட்டவரும்
ஒரு டவேராக்காரன் கொஞ்சம் தான் அவர் கழிச்சார். அதனால் வந்துட்டு சீக்கிரமாக அந்த ரோடு போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா நிறைய உயிர் சேதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி உதடெல்லாம் கிழிஞ்சிச்சு. அது அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து எண்ணிச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து ரோடை மட்டும் பராமரித்து கொடுங்க. அவங்க அங்கேருந்து வரும்போது நல்ல ஸ்பீடாக வராங்க. இங்கே இந்த மாதிரி வேலை நடக்குது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால அந்த பால வேலையில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி பாலம் போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு நாள் தண்ணி ஊற்றுன மாதிரி எங்களுக்கு தெரியல. நீங்கள்லாம் வேணால் ஒரு நாள் வேணாலும் நின்று வாட்ச் பண்ணி பாருங்கள். சைடு பாலம் சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிடக்குது. அதனால் அரசு தலையிட்டு உடனே சரி செய்யணும்னு ஒரு தீர்வு காணும்.